சென்னை ட்ரேட் சென்டரில் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான ஆற்றல் என்கின்ற தலைப்பில் சூரிய ஒளி ஆற்றல் கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது குறித்தான கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் எரிசக்தி துறை மூத்த குழு இயக்குனர் ரஜினிஸ் கட்டார், தமிழ்நாடு சூரிய ஆற்றல் உருவாக்குநர்கள் சங்க தலைவர் அசோக், செலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் செல்லப்பன், தமிழ்நாடு மின்சார நுகர்வோர் சங்க தலைவர் பிரதீப், நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் அர்ஜுன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு சூரிய ஆற்றல் உருவாக்குநர்கள் சங்க தலைவர் அசோக் கூறுகையில், சென்னையில் நடைபெற உள்ள கண்காட்சியில் சோலார் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். மேலும் இந்த கண்காட்சிக்கு அரசு தரப்பில் ஆதரவு இருப்பதாக கூறினார். சோலார் ஐபிஎல் எனும் திட்டத்தின் மூலம் சோலார் தொழிலில் ஈடுபடும் பல்வேறு நிறுவனத்தினர் அவர்களது பொருட்களை அங்கு காட்சிப்படுத்துவர் எனவும் அது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். எனர்ஜி ஸ்டோரேஜ் குறித்தான பல்வேறு விஷயங்களையும் அந்த கண்காட்சியில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எரிசக்தி துறை மூத்த குழு இயக்குனர் ரஜினிஸ் கட்டார் கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளாக இந்த கண்காட்சியை ஹைதராபாத்தில் நடத்தி வருவதாகவும் இந்த முறை சென்னையில் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொழில்நுட்பத்தில் 3வது இடத்தை தமிழ்நாடு வகிப்பதாகவும் கூறினார். அதில் ஏராளமான நிறுவனங்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்த அவர், கிரிக்கெட் ஐபிஎல் போன்று சோலார் ஐபிஎல் என்ற ஒரு நிகழ்வையும் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வை பார்வையிடும் பொழுது பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் எனவும் புது புது ஐடியாக்களும் கிடைக்க பெறும் என தெரிவித்தார். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லியில் இது பெரிய லெவலில் இந்த எக்ஸிபிஷனை அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருந்தது 8 ஆண்டுகளாக. இப்போ எங்களுடைய ரிக்வெஸ்ட், அசோசியேஷனுடைய ரிக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எல்லோரும் இப்போ இங்கே சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய ஒரு டெக்னாலஜி நாலேஜ் ஷேரிங்கில் நிறையா இருக்கும். புதுசாக கற்றுக்கலாம். மக்கள் இதை பெரிய லெவலில் பார்வையிடும் பொழுது அவங்களுடைய இதை எந்த விதத்தில் சூரிய சக்தியை நம்ம வீடுங்களுக்கோ இல்லை தொழிற்சாலைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ள முடியுன்றதை நம்ம கற்றுக்கிறதுக்கு கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இந்த எக்ஸிபிஷன் இருக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆமாம், இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ சோலார்